இந்த மெத்தட் மூலிமா நீங்கள் இந்த மாதிரி வருமானம் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு வெப்சைட் இருந்தால் போதும், அது வேர்ட்பிரஸ் வெப்சைட் இருந்தால் போதும், உங்களுக்கு இந்த மாதிரி வருமானம் நிறைய வந்துக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு ஒரு வேர்ட்பிரஸ் வெப்சைட் இருந்தால் அந்த வெப்சைட் உங்களுக்கு இப்போ சம்பாரிச்சு கொடுக்கும். ஒரு வேர்ட்பிரஸ் வெப்சைட் இருந்தால் மட்டும் போதும், உங்களுக்கு அந்த வெப்சைட்டுக்கு டிராஃபிக்லாம் வரணும், நிறைய டிராஃபிக் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. உங்கள் வெப்சைட்டுக்கு 0 டிராஃபிக் இருந்தால் கூட உங்களுக்கு இந்த மெத்தட் மூலிமா ஏர்ன் பண்ண முடியும். உங்கள் வெப்சைட்டில் இருக்கிற ஆர்டிகல்ஸ் எல்லாமே யூனிக் ஆர்டிகல்ஸாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. இந்த ஒரு மெத்தடை உங்களோட 30 வெப்சைட்டுக்கும் நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம். அதனால உங்களோட ஏர்னிங்ஸ் 30 மடங்கு அதிகமாகும். 30 வெப்சைட் அப்படின்னு சொன்னதும் நீங்கள் ஷாக் ஆகிருப்பீங்க, எனக்கு தெரியுது. 30 வெப்சைட் நீங்கள் வாங்க தேவையில்லை. நீங்கள் ஒரு வெப்சைட் வாங்கிட்டு மற்றது நீங்கள் 30 சப்டொமைன்ஸ் கிரியேட் பண்ணலாம். நீங்கள் சப்டொமைன்ஸ் கிரியேட் பண்ணி 30 வெப்சைட்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். அதனால உங்களுக்கு செலவு மிச்சம். சப்டொமைன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு தெரியலனா எனக்கு கீழே கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இதை பற்றி இன்னொரு வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண போகிறோம். உதாரணத்துக்கு ஒரு website.com அப்படின்னு கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பல சப்டொமைன்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். சப்டொமைன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 1.orwebsite.com அப்படின்னு வரும். அப்புறம் example3.orwebsite.com அப்படின்னு வரும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் எந்த பேர் வேணாலும் கொடுக்கலாம். அண்ட் இதே மாதிரி நீங்கள் 30 சப்டொமைன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். என்னோட namecheap.comல ஸ்டெல்லார் ஹோஸ்டிங் நான் எடுக்கிறேன். அதில் 30 சப்டொமைன்ஸ் நான் கிரியேட் பண்ணலாம். உங்களோட ஹோஸ்டிங்கில் எத்தனை சப்டொமைன்ஸ் அலோவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் செக் பண்ணிக்கணும். பல சப்டொமைன்ஸ் இருக்குது, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ஸில் இருக்கும். நீங்கள் என்னோட வெப்சைட்டில் போய் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த WP-E-Matico அப்படிங்கிற இந்த பிளகின்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் RSS ஃபீட்ஸை இங்கே போடலாம். இந்த RSS ஃபீட் URL நீங்கள் இங்கே போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ பிளாகிங் உங்களுக்கு வரும். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த ஆட்டோ பிளாகிங்கில் சம்டைம்ஸ் லிங்க்லாம் வரும், மற்றவங்களோட வெப்சைட்டோட லிங்க்லாம் வரும். ஸோ அந்த லிங்க்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு இதை டிக் பண்ணி இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இந்த RSS ஃபீடை நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் வெப்சைட்டில் ஆட்டோ பிளாகிங் நடக்கும். அதாவது சொந்தமாக அந்த ஆர்டிகல்ஸ்லாம் உங்கள் வெப்சைட்டுக்கு இங்கே வரும். RSS ஃபீட் எப்படி எடுக்கணும்னு தெரியலனா கவலை வேணாம், நமக்கு chatgpt இருக்குது. கிவ் அ ஃபேமஸ் RSS ஃபீட் URL ஃபார் வெயிட் லாஸ் நிச் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இதோ உங்களோட ஹெல்த்தி லிவிங் RSS ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு chatgpt கொடுத்துரும். நம்ம அப்படியே இதை காப்பி பண்ணி இங்கே போட்டுட்டு செக் பண்ணி பார்த்தா கிரீன் கலர் வந்துச்சுன்னா அப்போனா இந்த RSS ஃபீட் வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு வாரம் 10 ஆர்டிக்கல் லோட் ஆகணும் அப்படின்னு நம்ம இதை போட்டுட்டு இந்த லிங்க் எதுவுமே வேணாம் அப்படின்னு இதை சூஸ் பண்ணிட்டு நம்ம பப்ளிஷ் போட்டுட்டோம்னா நமக்கு வாரம் நம்ம வெப்சைட்டுக்கு ஆட்டோ பிளாகிங் நடக்கும். இதே மாதிரி ஒரு 30 வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேங்க. அதுக்கப்புறம் இந்த மேக்னெட் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்கு வந்தீங்கன்னா இதோட லிங்க்கும் என்னோட வெப்சைட்டில் இருக்கும். நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸில் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆட் அ நியூ சைட் அப்படின்னு போடணும். ஏற நியூ சைட் அப்படின்னு போட்டுட்டு உங்களோட புது வெப்சைட்டோட லிங்க்கை இங்கே போடுங்க. ஹெல்த் சம்மந்தப்பட்டதுன்னா ஹெல்த் கேர் அப்படின்னு நம்ம போட்டுட்டு வேர்ட்பிரஸ் அப்படின்னு போட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு கீ கொடுப்பாங்க, மேக்னெட் கீ கொடுப்பாங்க. ஆட் நியூ பிளகின்ஸ் அப்படின்னு நம்ம போட்டுட்டு நம்ம இங்கே வந்தோம்னா நமக்கு 2 பிளகின்ஸ் வரும். ஒன்று வெப்சைட் மோனடைசேஷன் பை மேக்னெட் அப்படின்னு வரும், அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அண்ட் அடுத்தது வெப்சைட் ஆர்டிக்கல் மோனடைசேஷன் பை மேக்னெட் அப்படின்னு வரும், இதையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம ஆக்டிவேட் பிளகின்ஸ் பண்ணணும். மொதல் பிளகின்ஸ் செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட் மோனடைசேஷன் பை மேக்னெட் அப்படின்னு வரும். மொதல் பிளகின்ஸில் நம்மளோட ஃபஸ்ட்டு கீயை போட்டுடணும் அண்ட் கீ கன்ஃபார்ம் ஆகிடும். ரெண்டாவது பிளகின்ஸ் ஆர்டிக்கல் பிளகின்ஸ் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் அந்த ஆர்டிக்கல் பிளகினுக்கு தேவையான கீ நமக்கு வரும். அந்த கீ எடுத்து இந்த இடத்துல மறுபடியும் போடணும் அண்ட் சேவ் பண்ணிடணும். இங்கே வந்த பிறகு கன்ஃபார்ம் ஆர்டிக்கல் பிளகின் அப்படின்னு போட்டுட்டோம்னா நம்மளோட புது வெப்சைட் இங்கே ஆட் ஆகிருக்கும். ஹெல்த் கேரில் உங்களுக்கு புது வெப்சைட் ஆட் ஆகிருக்கும். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா இவங்க உங்கள் வெப்சைட்டில் விளம்பரம் பண்ணுறாங்க. அதாவது இவங்க விளம்பரம் பண்ணலை, இவங்க மற்ற வெப்சைட்டுக்கு உள்ள பேக்லிங்ஸை உங்கள் வெப்சைட்டில் போடுறாங்க. சில விளம்பரங்களுக்கு உங்களுக்கு 70 cents கிடைக்கிது, சில விளம்பரங்களுக்கு உங்களுக்கு 20 cents கிடைக்கிது. இதே மாதிரி உங்களுக்கு எல்லாமே அக்யூமுலேட் பண்ணி உங்களுக்கு நிறைய அமௌண்ட் கிடைக்கும். அவங்க போடுற அந்த பேக்லிங்ஸை பொறுத்து உங்களுக்கு இந்த அமௌண்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சில விளம்பரங்கள் ஆர்டிகல்ஸ் போடுவாங்க. ஆனால் என்னோட வெப்சைட்ஸில் ஆர்டிகல்ஸ் அவ்வளோவா வரல. இந்த மாதிரி பேக்லிங்ஸ் தான் நிறையா வந்திருக்குது இது வரைக்கும். எனக்கு இந்த ஒரு மாதத்தில் எனக்கு இந்த அமௌண்ட் சேர்ந்துருக்குது. இதே மாதிரி இந்த ஃபார்முலாவை நீங்களும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி வரும்.
ஒவ்வொரு கேட்டகரிஸ்லேயும் ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுங்கள். அவங்களே விளம்பரத்தை போடுவாங்க, நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை வந்து உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து செக் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ விளம்பரம் வந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் வேர்ட் ப்ரெஸ்ஸில் கூகுள் சைட் கிட்டையும் இன்ஸ்டால் பண்ணி ஃபுல்லாக செட்டப் இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் கூகுள் சைட் கிட்ட கரெக்டாக பண்ணிங்கன்னா தான் உங்கள் வெப்சைட் வந்து கரெக்டாக இண்டெக்ஸ் ஆகும். அண்ட் இண்டெக்ஸ் ஆனால் தான் உங்களுக்கு வந்து இதில் வந்து கூடுதல் அமௌண்ட் கிடைக்கும். உங்கள் வெப்சைட் வந்து குவாலிட்டி வெப்சைட்டாக ரேங்கிங் ஆகிற வெப்சைட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வெப்சைட் குவாலிட்டி போனஸ் அமௌண்ட் கிடைக்கும், அதிகமாக அமௌண்ட் கிடைக்கும். ஸோ போனஸ் அமௌண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி கூடுதலாக கிடைக்கும். அடுத்ததாக ஃபீஸ் பேட்டர்ன் அப்படின்னு இருக்கும். இந்த ஃபீஸ் பேட்டர்னை நீங்கள் மாற்ற வேண்டியதில் இவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்மியாக ஃபீஸ் கொடுத்தா தான் உங்களுக்கு அதிகமாக நிறைய பேர் விளம்பரம் போடுவாங்க. அதனால் அவங்க கொடுக்குற இந்த ஃபீஸ் பேட்டர்னே அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். எதுவுமே நீங்கள் மாற்ற தேவையில்லை. ஸோ இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். வெப்சைட் க்ரியேட் பண்ணுங்கள், சப்டொமைன்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்படுற அந்த RSS ஃபீட் URL நீங்கள் chatgpt மூலமா எடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வெப்சைட்ஸ் மூலிமா நீங்கள் அதிகமாக earn பண்ணலாம். அண்ட் எங்களோட இமாலி கிளப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இமாலி கிளப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் பல விதத்தில் உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். இது வந்து லைஃப் லாங் மெம்பர்ஷிப். நீங்கள் எங்களுடன் எப்போ வேணாலும் தொடர்பு கொண்டு எந்த டவுட்ஸ் வேணாலும் நீங்கள் கேட்கலாம். நாங்கள் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுப்போம். அண்ட் நான் உங்களை மறுபடியும் இன்னொரு சுவாரஸ்யமான மெத்தட்ஸோடு மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.